சற்று முன் எடப்பாடியை வீழ்த்த திமுகவில் இணைந்தார் சசிகலா. ஸ்டாலின் கொடுத்த பிரமாண்ட வரவேற்பு அதிர்ச்சியில் அதிமுகவினர். அதாவது மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாளான நேற்று தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளார் சசிகலா. பசும்பொன்னில் நடைபெற்ற அம்மா பிறந்தநாள் விழாவில் பல்லாயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய அவர் அதிமுகவின் தற்போதைய தலைமையை கடுமையாக சாடியதோடு ஒரு புதிய திராவிட கட்சியை தொடங்குவதாகவும் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். எதிரிகளையும் துரோகிகளையும் வேறெடுக்க பேரறிஞர் அண்ணா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மற்றும் புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரின் வழியில் ஒரு புதிய திராவிட கட்சியை தொடங்குகிறேன். கட்சியின் பெயர் மற்றும் கொடி குறித்த விவரங்கள் விரைவில் முறைப்படி அறிவிக்கப்படும் என முழங்கினார். இதன் மூலம் அதிமுகவின் ஒரு தரப்பை தனது பக்கம் இழுக்க அவர் தயாராகிவிட்டார் என்பது உறுதியாகியுள்ளது. ஜெயலலிதா அவர்களின் மரணம் குறித்து நிலவும் சர்ச்சைகளுக்கு பதிலளித்த அவர், மருத்துவமனையில் 72 நாட்களுடன் இருந்த அம்மாவை பார்த்தவள் நாள். நல்லபடியாக வீடு திரும்ப இருந்த நிலையில் எதிர்பாராத விதமாக மாரடைப்பு ஏற்பட்டது. ஆனால் நான் தான் அவரை கொன்றதாக வெளியே இல்லாத கதைகளை கட்டி பழி சுமத்தினார்கள் என மேடையிலேயே நெகிழ்ச்சியுடன் தெரிவித்தார். சிறையில் இருந்தபோது தனக்கு பரோல் வழங்க விடாமல் தடுத்தது மற்றும் சிறையிலிருந்து திரும்பிய போது ஓசூரில் வைத்து தன்னை திட்டமிட்டு சிலர் கைது செய்ய முயன்றது என அதிமுகவின் தற்போதைய தலைமை மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை சசிகலா முன்வைத்தார். துரோகிகள் ஒருபோதும் நிம்மதியாக இருக்க முடியாது என்றும் அவர் எச்சரித்தார். புதிய கட்சி தொடங்கப்பட்டுள்ள நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் சசிகலா தலைமையில் ஒரு புதிய கூட்டணி உருவாவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகரித்துள்ளன. இது அதிமுக மற்றும் திமுக ஆகிய இரு கட்சிகளுக்கும் ஒரு மிகப்பெரிய சவாலாக அமையக்கூடும் என்றும் பேசப்பட்டு வந்தது. உண்மையான தொண்டர்கள் என் பக்கம் இருக்கிறார்கள், தர்மமே வெல்லும் என்று கூறி தனது உரையை முடித்த சசிகலா தமிழக அரசியலில் ஒரு புதிய தர்ம யுத்தத்தை தொடங்கி வைத்துள்ளார். மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களின் 78வது பிறந்த நாளான நேற்று தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அதிரடி மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளார் சசிகலா. பசும்பொன்னில் நடைபெற்ற அம்மா பிறந்தநாள் விழாவில் பல்லாயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் மத்தியில் பேசிய அவர் அதிமுகவின் தற்போதைய தலைமையை கடுமையாக சாடியதோடு ஒரு புதிய திராவிட கட்சியை தொடங்கி தமிழக அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி வருகிறார். அந்த வகையில் சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டதால் அனைத்து கட்சியினரும் வேட்பாளர்கள் பட்டியல், வாக்குறுதிகள், கூட்டணி நிலைப்பாடு என பரபரப்பான தேர்தல் பணிகளில் இறங்கிவிட்டனர். சமீப நாட்களாக சசிகலா புதிய கட்சி ஒன்றை தொடங்கவிருப்பதாக பேசப்பட்டு வந்தது. புதிய கட்சியை தொடங்குவீர்களா என கேட்ட கேள்விக்கு நல்ல செய்தி வரும் என ஏற்கனவே பதிலளித்திருந்தார். மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 78வது பிறந்தநாளை முன்னிட்டு அவருடைய புதிய கட்சியை ஆரம்பித்துள்ளார். இந்த மாநாட்டில் சசிகலா அவருடைய புதிய கட்சியின் கொடியை அறிமுகப்படுத்தினார். அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா படங்கள் கொடியில் இடம்பெற்றிருந்தன. புதிய கட்சி தொடங்குவது பற்றி இந்த மாநாட்டில் சசிகலா, அண்ணா, எம்ஜிஆர், ஜெயலலிதா வழியில் புதிய கட்சியை தொடங்குகிறேன். 9 ஆண்டுகள் பொறுமையாக இருந்தது போல இனி என்னால் இருக்க முடியாது. நான் பார்த்து பதவியில் உட்கார வைத்தவர்கள் அவர்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம் ஈட்டியால் முதுகில் குத்தினார்கள். என் கணவரை பார்க்க பரோல் கேட்டபோது தமிழக அரசிடமிருந்து பதில் வரவில்லை. 5 நாட்களுக்கு மேல் எனக்கு பரோல் தரக்கூடாது என எடப்பாடி பழனிசாமி சொன்னார். கட்சி என்னவானாலும் பரவாயில்லை என தன்னை பற்றி மட்டுமே நினைத்தார் எடப்பாடி பழனிசாமி என கூறியிருக்கிறார். கட்சியின் பெயரை கூடிய விரைவில் அறிவிப்பேன் என அதிரடியாக தெரிவித்துள்ளார் சசிகலா. குறிப்பாக பெங்களூர் சிறை அதிகாரிகளை கையில் போட்டுக்கொண்டு தனக்கு பல நெருக்கடிகளை எடப்பாடி பழனிசாமி கொடுத்ததாக சசிகலா குற்றம் சாட்டியுள்ளார். 15 பரோல்கள் கேட்டு விண்ணப்பித்த போது கூட எடப்பாடி பழனிசாமி ஏராளமான நிபந்தனைகளை விதித்ததாகவும் விமர்சித்துள்ளார். அதேபோல் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் தொடர்பாக பெரிதாக பேசாத சசிகலா எடப்பாடி பழனிசாமியை கடுமையாக குற்றம் சாட்டியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமியின் பெயரை கூட சொல்ல விரும்பவில்லை என்றும் அவர் நல்லவரே கிடையாது என்றும் விமர்சித்தார். இதனையடுத்து சசிகலா பெங்களூர் சிறையில் இருந்தபோது நடந்த கொடுமைகளையும் விவரித்திருக்கிறார். அதில் சசிகலா பேசும்போது, பெங்களூர் சிறையில் நான் இருந்தபோது சில அமைச்சர்கள் என்னை சந்தித்து சென்னை சிறைக்கு மாடிவிடலாம் என்றார்கள். அதில் செங்கோட்டையன் அழைத்து இந்த விஷயத்தை கூறினார். ஆனால் அதனை நான் மறுத்துவிட்டேன். ஒருவேளை நான் சென்னை வந்திருந்தால் உங்கள் முன் நின்று பேசியிருக்கவே மாட்டேன் என்று தெரிவித்தார். இதன் மூலம் கொடநாடு கொலை கொள்ளை சம்பவத்தை சசிகலா மறைமுகமாக பேசியதாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தமிழ்நாட்டில் முதல்வராக இருந்தவர் பெங்களூரில் உள்ள அதிகாரிகளை கையில் போட்டுக்கொண்டு எனக்கு பல நெருக்கடிகளை கொடுத்தார்கள். இதைவிட என் கணவர் உடல்நிலை சரியில்லாத போது கூட 15 நாள் பரோல் கேட்டு எஸ்பி அலுவலகத்தில் இருந்தபோது இங்கிருந்து அன்றைய ஆணையர் ஃபோன் செய்தார். அந்த உரையாடலை லவுட் ஸ்பீக்கரில் போட்டார். அந்த ஆணையர் 5 நாட்கள் தான் பந்தோபஸ்து கொடுக்க முடியும், முதலமைச்சர் இதை சொன்னார் என தெரிவித்தார்.
அதிலும் 14 கண்டிஷன்கள் போட்டார்கள். செய்தியாளர்கள் சந்திக்கக்கூடாது, உறவினர்களை சந்திக்கக்கூடாது என, மருத்துவமனையை தவிர வேறு எங்கும் செல்லக்கூடாது, போயஸ் கார்டன் வீட்டில் தங்கக்கூடாது என பல கண்டிஷன்களை நான் இங்கு அமர வைத்துவிட்டு சென்று அன்றைய தமிழ்நாடு அரசு போட்டது. என் கணவரின் மரணத்திலும் இதையேத்தான் செய்தனர் என்று கூறினார்கள். இதனிடையேதான் பெங்களூர் சிறையில் இருந்தபோது சசிகலா அவ்வப்போது ஷாப்பிங் சென்றதாக குற்றச்சாட்டுகள் எழுந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமில்லாமல் தன்னுடைய உரையில் அதிமுக உருவான வரலாற்றை நினைவு கூர்ந்த சசிகலா அவர்கள், எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு அனங்காபுத்தூர் ராமலிங்கம் பதிவு செய்து வைத்திருந்த கட்சியை ஏற்றே அதிமுகவை வழிநடத்தினார் என்பதை சுட்டிக்காட்டினார். ஜெயலலிதாவின் மறைவுக்கு பிறகு கட்சியினரின் வேண்டுகோளுக்கு இணங்கவே தான் பொதுச் செயலாளர் பொறுப்பை ஏற்றதாகவும் தனக்கு முதல்வர் நாற்காலியின் மீது ஆசை இருக்கவில்லை என்றும் அவர் விளக்கமளித்தார். ஓபிஎஸ் அவர்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் காரணமாகத்தான் முதல்வர் பொறுப்பை ஏற்க முடிந்ததாக அவர் குறிப்பிட்டார். எடப்பாடி பழனிசாமி குறித்து பேசும்போது, யாரை முதல்வராக அமர வைத்தோனோ அவரே என்னை முதுகில் குத்தி கட்சியை விட்டு நீக்கினார் என்று சசிகலா கொந்தளித்தார். சிறையில் இருந்தபோது தனக்கு கொடுக்கப்பட்ட நெருக்கடிகள், தன்னுடைய கணவர் உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த போது பரோல் பெறுவதில் நீடித்த சிக்கல்கள் என அனைத்திற்கும் எடப்பாடி பழனிசாமி தரப்பே காரணம் என்று அவர் குற்றம் சாட்டினார். நல்லவர்கள் பெயரை சொல்லலாம், ஆனால் இந்த பெயரை சொல்லக்கூட எனக்கு பிடிக்கவில்லை என்று கூறி இபிஎஸ் மீதான தனது வெறுப்பை வெளிப்படையாக பதிவு செய்தார். தற்போதைய அரசியல் சூழ்நிலையில் அதிமுக, பாஜக மற்றும் அமமுக ஆகிய கட்சிகள் கூட்டணி அமைத்துள்ள நிலையில் ஓபிஎஸ் மற்றும் சசிகலாவை மீண்டும் கட்சியில் இணைக்க எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து மறுப்பு தெரிவித்து வருகிறார். இந்த சூழ்நிலையில் ராமநாதபுரம் கூட்டத்தில் சசிகலா காட்டிய அதிரடி வேகம் வரும் தேர்தல்களில் அதிமுகவின் அதிகாரப்பூர்வ தலைமைக்கு அவர் விடுக்கப் போகும் சவாலாகவே பார்க்கப்பட்டு வருகிறது. துரோகம் செய்தவர்களை தொண்டர்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்ற தோணியில் அமைந்த அவருடைய உரை தென் தமிழக அரசியலில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தி உள்ளது. அதே போலதான் கடந்த 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி பெற்று ஜெயலலிதா முதலமைச்சராக பதவியேற்றார். ஆனால் உடல்நலை குறைவு காரணமாக அதே ஆண்டு டிசம்பரில் அவர் உயிரிழந்தார். ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலா அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டார். ஓ பன்னீர்செல்வம் முதலமைச்சராக செயல்பட்டு வந்தார். இதற்கிடையில் சசிகலாவை முதலமைச்சராக்கும் பணிகள் நடக்க அதற்குள் சொத்து குவிப்பு வழக்கில் அவர் சிறை தண்டனை அனுபவிக்கும் சூழல் ஏற்பட்டது. இதற்கிடையில் ஓ பன்னீர்செல்வம் சசிகலாவை எதிர்த்து தர்ம யுத்த செய்த நிலையில் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அரியணையில் அமர்ந்தார். சசிகலா தண்டனை காலம் முடிந்து வருவதற்குள் அவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருந்தார். பிரிந்து கிடந்த ஓ பன்னீர்செல்வம், எடப்பாடி பழனிசாமி இணைந்து 4 ஆண்டுகள் அதிமுகவை ஆட்சியை நடத்தினார்கள். பின்னர் 2022ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் கட்சியை விட்டு அதிரடியாக நீக்கப்பட்டனர். மேலும் ஜெயலலிதா அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. 72 நாட்கள் மருத்துவமனையில் இருந்தார். நான் அவரை வீட்டுக்கு அழைத்து வருவதற்கு நல்ல நாள் பார்த்து வைத்திருந்தேன். ஆனால் திடீரென யாரும் எதிர்பாராத வகையில் மாரடைப்பு வந்துவிட்டது. அதனால்தான் அவர் உயிரிழந்து விட்டார். அதே சமயம் வெளியில் எதிரிகள் எல்லாம் நான் தான் ஜெயலலிதாவை கொன்றுவிட்டேன் என கதை கட்டிவிட்டார்கள். இதெல்லாம் யாராவது நம்புவாங்க? நீங்கள் அரசியலுக்காக சொன்னால் அது எப்படி உண்மையாகும்? எல்லாவற்றையும் நாம் பார்த்தோம். ஜெயலலிதா இறந்த பிறகு அன்று இரவே அவர் சிகிச்சை பெற்று வந்த தனியார் மருத்துவமனையில் அப்போதைய அதிமுக அமைச்சர்கள் அனைவரும் என்னை வந்து பார்த்தார்கள். சின்னம்மா, நீங்கள் முதலமைச்சராகி விடுங்கள் என சொன்னார்கள். எல்லா எம்எல்ஏக்களும் அப்படியே வந்து சொன்னார்கள். நான் அதற்கு ஒரு அரசியல்வாதியாக ஜெயலலிதாவிடம் பழகவில்லை. என் சொந்த அக்காவாக மட்டுமே அவளை நினைத்தேன். அதனால் அக்கா இறந்திருக்காங்க. இப்போது என்னால் முதலமைச்சராக பதவியேற்க முடியாது. அவருக்கு செய்ய வேண்டிய காரியத்தை ஜெயலலிதா முறைப்படி வீட்டில் செய்ய வேண்டியிருக்கி. எனவே பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருக்கட்டும், அமைச்சர்கள் அப்படியே இருக்கட்டும். நடுவில் செங்கோட்டையனை அமைச்சரவையில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் அவரை சேர்க்க வேண்டும் என சொன்னேன். இருப்பவர்கள் முதலில் பதவியேற்க சொல்ல அன்று இரவே அனைவரும் பதவியேற்றனர் என்றார் சசிகலா. இந்த நிலையில்தான் இவ்வளவு துரோகம் செய்த எடப்பாடியை வீழ்த்துவதற்காக சசிகலா அவர்கள் புதிய கட்சியை தொடங்கி திமுகவுடன் கூட்டணி சேர முடிவெடுத்துள்ளதாகவும், விரைவில் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து அதிகாரப்பூர்வமாக சசிகலா திமுகவில் இணைவார் என்றும் எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது.